ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் லாஸ் சேலஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு 10 days. ஃபஸ்ட் டே வந்து நான் எவ்வளோ வெயிட் இருந்தேன்னு காட்டுறேன். 69.1 இருந்திருக்கேன். ஃபஸ்ட் டேலேருந்து இப்போது 10 days கழித்து நான் எவ்வளோ வெயிட் இருக்கேன்றதும் உங்களுக்கு மெஷர் பண்ணுறேன். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, 69.1 இருக்கேன்னா இப்போ வந்து 10 days ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போது 66.7 இருக்கிறேன். நான் 10 daysல என்னால் இவ்வளோ தான் என்னால் குறைக்க முடிஞ்சிச்சு. அதுவும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக குறைச்சிருக்கேன். நான் டயட்டு, இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு எல்லாம் குடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக நான் குறைச்சிருக்கேன். 66.7 எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடியே நான் சிக்கன் நல்லா சாப்பிட்டு உங்களுக்கு நான் இந்த வெயிட்டை நான் காட்டுறேன். நான் உங்களுக்கு ரீஃப்ரெஷ்ஷுன்னு நான் காலையில் குடிக்கிறேன்ல, அது இதுலேருந்து தான் நான் குடிக்கிறேன். இந்த பாக்ஸிலேருந்து நான் 2 ஸ்பூன் எடுத்து போட்டு அதை ஹாட் வாட்டரில் கலந்து தான் நான் குடிக்கிறேன். அந்த கலர் தான் இந்த இது. நீங்கள் டெய்லி என்னை பார்த்துருப்பீங்க, மார்னிங் வந்து நான் ரீஃப்ரெஷ் குடிக்கிறேன்னு. ஸோ அது இது தான் நான் குடிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மில்க் ஷேக் மாதிரி நான் சென்டரில் வந்து குடிக்கிறேன்னு சொன்னால அது இது தான். ஸோ இந்த ஃபார்முலா, ஷேக் மேட், அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் பவுடர், அதுக்கப்புறம் இன்னொன்று ஃபார்முலா. இது ஃப்ளேவர் தான் வேறு வரும். இந்த ஃபார்முலான்னு போட்டிருக்கு பார்த்துருக்கீங்களா, அதுதான் வெண்ணிலா ஃப்ளேவர், பனானா ஃப்ளேவர், மேங்கோ ஃப்ளேவர்னு நிறையா இருக்குது. ஸோ அதுதான் நான் வந்து மாறி சாப்பிட்றேன். எனக்கு எனர்ஜிக்கு ப்ரோட்டீன் பவுடர் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஜூஸ் எடுத்திருக்கேன். இந்த ஜூஸோடு தான் நான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறேன். இந்த ஜூஸ் வந்து எவ்வளோ அளவு எடுக்கிறேன்றதை பாருங்கள். எல்லாமே மெஷர் பண்ணி தான் நாங்கள் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு இவ்வளோ போதும் அப்படின்றது தான். இந்த ஜூஸ் ஒரு அளவும், அதுக்கப்புறம் அந்த ஜூஸை வந்து நான் ஜூஸரில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மிக்சரில் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ வாட்டர் கலந்தும் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஜூஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து பவுடர் வந்து என்ன, இது வந்து நம்ம தனித்தனியாக அந்த ஃபார்முலா அது எல்லாமே நான் சேர்த்து ஒரு பாக்ஸ் கண்டெய்னரில் வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம அதை வந்து எடுத்துகிட்ருக்கணும் அவசியம் இல்லைனால நான் தனித்தனியாக அது எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சுருக்கோம். அதை வந்து மிக்சரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வாட்டர் வந்து ஒரு 100 ml வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். 100 ml மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நான் அடிக்க போகிறேன், ஜூஸர் பண்ண போகிறேன். இது 100 ml எடுத்திருக்கேன். இது 100 ml எடுத்து போட்டாச்சு. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நான் அதை மிக்சியில் போட்டு அடிக்க போகிறேன். அடித்ததுக்கப்புறம் பாருங்கள் நான் எப்படி ஒரு ஷேக் மாதிரி நல்ல முறையாக நல்ல திக்காக எப்படி இருக்குன்றதை பாருங்கள். மிக்சியில் எப்படி அடிக்கணுன்றதும் அதுக்கு இருக்குது. அது ஓவர் ஹீட் ஆகக்கூடாது. நம்ம ஜூஸ் வந்து ஓவர் ஹீட் ஆனால் எப்படி நல்லா இருக்காது அதே மாதிரி தான். ஸோ அதை வந்து பார்த்து தான் நம்ம மெஷர் பண்ணணும். ஃபஸ்ட்டு 3ல் வச்சுட்டு அப்புறம் ஸ்லோவாக பண்ணி அதை நான் வந்து இதை பண்ணுறேன், ஜூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூஸை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி முறையோடு எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் நான் இப்போ வந்து டம்ளரில் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ஒரு மில்க் ஷேக் குடித்த ஃபீல் தான் இருக்குமே தவிர வேறு மற்றபடி எதுவுமே மருந்து மாதிரி எதுவுமே இருக்காது. நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம். நம்மளுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா அதை நம்ம சாப்பிட வேணாம், வேறு ஃப்ளேவரில் நம்ம போட்டு அதை சாப்பிட்டுக்கலாம். இதை நான் இப்போ குடிக்க போகிறேன், எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். அதே டேஸ்ட்டு தான், நான் போட்டாலும் அதே மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட் ஒன்றும் வித்தியாசம் தெரியல. இப்போ என்னைய மாதிரியே இன்னொரு சிஸ்டரும் அவங்க போடுறாங்க, அவங்களுக்கு அவங்க ஜூஸை வந்து போடுறாங்க. அவங்களும் அதே மாதிரி மெஷர் பண்ணி ஜூஸு எல்லாமே மெஷர் பண்ணி தான் அவங்களும் போடுறாங்க. ஸோ நாங்கள் எப்படி ரெடி பண்ணுறோன்னா இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவோம். ஜூஸிலேருந்து எல்லாமே
அதே மாதிரி தான் ஜூஸு, வாட்டர், அதுக்கப்புறம் வந்து பவுடர் எல்லாமே சேமாக தான். எல்லாமே நான் எப்படி ஆட் பண்ணேனோ அதே மாதிரி தான் அவங்களும் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு அதிலேருந்து அவங்க ஜூஸ் ஆட் பண்ணி எல்லாத்தையும் பவுடர் ஆட் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. சேம் ப்ரொசீஜர் தான் எல்லாருக்குமே அதே மாதிரி தான். இங்கே பார்த்திங்களா அதே மாதிரி முறையாக வந்துருச்சு. ஸோ ஷேக் நல்லா திக்காக வந்திருக்கு. அது வந்து அவங்க வந்து கப்பில் ஊற்றி இவங்க குடிக்க போகிறாங்க. குடிங்க. எப்படி இருக்கு? எப்போ போல மாதிரி இருக்கா? தேங்க்யூ. இது வந்து நாங்கள் மட்டும் குடிக்கிறதில்ல, அவங்க பொண்ணும் பாருங்கள் வந்திருக்காங்க சென்டருக்கு. அவங்களுமே அதை ரொம்ப டேஸ்ட்டாக குடிச்சிட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அவங்க அம்மாவுக்கே கொடுக்குறதில்ல அவளை நானும் குடிக்க போகிறேன் அப்படின்னு. இது வந்து வெயிட் லாஸ்க்கு மட்டுமே இந்த ட்ரிங்க்ஸ் வந்து எடுக்கிறது கிடையாது. எல்லாருமே வெயிட் லாஸ்க்கு மட்டும் தான் நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது வந்து எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபார்முலா மட்டும்தான் வேறு வேறையாக இருக்கும். இது வந்து சுகருக்கு, ப்ரெஷருக்கு எல்லாத்துக்குமே இங்கே க்யூர் பண்ணுறதுக்கு இருக்குது இந்த சென்டரில். ஸோ ஹெர்பல் ப்ராடக்ட்னால எந்த கெமிக்கலோ எந்த சைடு எஃபெக்டோ எதுவுமே வராது. அதனால் சிலர் வந்து நினைக்கிறாங்க என்னென்னா, நம்ம போட்ட வெயிட்டு வந்து டபுள் மடங்கு அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா அது கூடும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் கூடாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் உங்களுக்கு